أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح Alhamdulillahi Rabbil Alamin. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மாவுரை ஆரம்பம் செய்கின்றேன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் சகாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பித்தேன். இன்றைக்கு நாம் பொதுவாக வாழக்கூடிய வாழ்க்கை என்பது பொருளாதாரத்தை மையப்படுத்தித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே எதற்காக நாம் செல்வத்தை சம்பாதிக்கிறோம் என்று கேட்டால் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இன்றைக்கு அதிகமானவர்கள் இன்றைக்கு ஓடி உழைக்கின்றார்கள்.
பின்னால் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய மனைவிகள், நம்மளுடைய பெற்றோர்கள் பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது, அவர்களுக்கு உண்ணுவதிலோ உடை உடுத்துவதிலோ இருப்பிடத்திலோ எந்த சிக்கலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு நாம் அதிகமாக பொருளாதாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. யாருமே விதிவிலக்கில்லை. இஸ்லாம் அப்படி சொல்லவும் இல்லை. பொருளாதாரத்தை இழந்துவிட்டு, பொருளாதாரத்தை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு துறவரம் மேற்கொள்ள சொல்லி இஸ்லாம் ஒருபோதும் வலியுறுத்தியது இல்லை. மாறாக அந்த பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம், அதற்கான காரணங்களை முன்வைக்கக்கூடிய நாம், நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக என்று வைக்கக்கூடிய அந்த காரணத்தை நாளை மறுமையிலே நம்மளுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டத்தோடு இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும். இந்த உலகத்திலே பொருளாதாரத்திற்காக நாம் ஓடுகிறோம், பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக நாம் இந்த உலகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல நாளை என்னுடைய குடும்பம் மறுமையிலே அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தினுடைய அந்த வாழ்க்கையிலே நமக்கு இந்த கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை நாளை மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய அச்சாணியாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை தான் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை இழந்து விட்டால் நாளை மறுமையில அதை மீட்டெடுக்க முடியாது. இந்த உலகத்திலே நாம் எதை சம்பாதிக்கிறோமோ, எதை செலவு செய்கிறோமோ அதை கொண்டுதான் நாளை மறுமையிலே அதனுடைய பிரதிபலனை அடைய முடியும். இதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய அந்த எண்ண ஓட்டமாக இருக்க வேண்டும். நாளை மறுமையினுடைய அந்த சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்திலே எப்படி பயணித்தாலும், எதை சேமித்து வைத்தாலும், எதை செலவு செய்தாலும் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நாம் எப்படி சம்பாதிக்கிறோம், அதை எப்படி செலவு செய்கிறோம் என்கின்ற சிந்தனையோடு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அப்படி வாழுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். அப்படி வாழுகிறோமா? ஏதாவது ஒரு இடத்திலே பிரச்சனைகள் வருகிறது, ஏதாவது ஒருவர் பாதிக்கப்படுகிறார் என்றால் அதற்காக நம்மளுடைய பொருளாதாரத்தை முன்னிறுத்துகிறோமா? பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம்மளுடைய பொருளாதாரத்திலிருந்து உதவி செய்கிறோமா? இதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான நன்மைகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த பொருளாதாரம் என்பது, தர்மம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறது. இல்லை என்றெல்லாம் ஒட்டுமொத்தமாக மறுத்துவிட முடியாது. உலக பட்டியலை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் தான் அதிகமாக தர்மம் செய்கிறார்கள் என்று புள்ளி பட்டியல் சொல்லத்தான் செய்கிறது. அதெல்லாம் மாற்று கருத்தில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் அதிகமாக தர்மத்தை வலியுறுத்துவார்கள். திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டாலும் கூட தொழுகைக்கு பிறகு அதிகமாக சொல்லப்பட்ட வசனங்கள் என்னவென்று பார்த்தால் சதக்காவை பற்றி, தர்மத்தை பற்றி தான் அதிகமாக பேசப்பட்டு இருக்கும். அப்படி அதிகமாக திரும்ப ஒரு விஷயத்தை இறைவன் சொல்லுகிறான் என்றால் அதிலே நாம் யாரும் அலட்சியம் காட்டிவிடக் கூடாது என்பதால் அதனுடைய பொருள். திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்க, அதிகமாக ஜக்காத்தை குறித்து, சதக்காவை குறித்து திரும்ப பேசப்படும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக தர்மத்தை வலியுறுத்தி பேசி இருக்கிறார்கள். அப்ப சொன்ன செய்தியே திரும்ப சொல்லப்படுகிறது என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய ஆழத்தை நாம் கருத்தில் கொண்டு இந்த உலகத்திலே பயணிக்க வேண்டும். அப்படித்தான் பயணிக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் நம்மை நாமே எடை போட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு விஷயத்திற்கும் பொருளாதாரத்தை திரட்டக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்படி திரட்டும் பொழுது கூட சகாபாக்களுக்கு மத்தியிலே நான் அதிகமாக கொடுத்து விட வேண்டும், அவரை விஞ்சிவிட வேண்டும் என்று எண்ணினார்கள். அமல்கள் விஷயத்திலும் சரி, ஒருவர் தர்மம் செய்கிறார் என்றால் அவரை விட நான் அதிகமாக பொருளாதாரத்தை கொடுத்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு நபித்தோழர்களும் தர்மத்திலே ஆர்வம் காட்டினார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் தபூக் போருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளீட்டுவதற்காக ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். அறிவிப்பு செய்யப்பட்ட உடனே உமர் அலி அவர்கள் பார்க்கிறார்கள், எந்த காலகட்டம்
விதமாக இருந்தாலும் சரி, அபூபக்கர் தான் தர்மத்திலே முன்னிலையிலே இருக்கிறார். தர்மத்திலே அவரை மிஞ்சிவிட என்னால் முடியவில்லை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த தபூக் போரினுடைய பொருளாதாரம் ஈட்டுவதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுத்ததை அடைத்து உமர் அலி அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த நேரத்திலே அபூபக்கரை விட நான் என்னுடைய பொருளாதாரத்திலே மிகைத்தவனாக இருக்க வேண்டும், அதிகமாக தர்மம் செய்து அபூபக்கரை மிஞ்சிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அனைவரும் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். உமர் அலி அவர்களும் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்கள் இடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் வீட்டிலே உங்களுடைய குடும்பத்திற்காக எதை வைத்து விட்டு வந்தீர்கள்? அவர் சொல்லுகிறார்கள், என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான கொஞ்சம் பொருளாதாரத்தை வைத்துவிட்டு மீதி அனைத்தையும் எடுத்துக் கொண்டு வந்து தர்மமாக கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக அபூபக்கர் அலி அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக எதை வைத்து விட்டு வந்தீர்கள்? அபூபக்கர் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மட்டும்தான் என்னுடைய வீட்டில் வைத்திருக்கிறேன், அனைத்தையும் நான் கொண்டு வந்து கொடுத்து விட்டேன். சிந்தித்து பாருங்கள், உமர் அலி அவர்கள் நினைக்கிறார்கள் இவரை மிஞ்ச முடியாது. அப்ப தன்னுடைய அந்த வாழ்க்கையை நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு எதுவாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால், உடனடியாக நபித்தோழர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வாரி இறைத்த சம்பவத்தை பல்வேறு நிகழ்வுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு நாம் நினைப்போம் செல்வமா, பொருளாதாரமா, தர்மமா கொடுக்க வேண்டுமா, அதை யார் கொடுக்க வேண்டும்? ஒரு இடத்துல பொருளாதார வசதி இருக்க வேண்டும், பொருளாதாரத்தால் நான் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது, என்னிடத்தில் பொருளாதாரம் மிகைத்திருக்க வேண்டும், செல்வம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் தான் பொருளாதாரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டம் தான் இன்றைக்கு பெருவாரியான மக்களிடத்திலே இருக்கிறது. தர்மம் கொடுங்கள் என்று சொன்னால் எங்களிடத்திலே என்ன இருக்கிறது? என்னிடத்திலே என்ன இருக்கிறது? இப்படித்தான் நம்மளுடைய அந்த தர்மம் குறித்த சிந்தனை இருக்கிறது. பொருளாதாரமா, தர்மமா, அது இதோ அவர்கள் கொடுப்பார்கள், கடையினுடைய முதலாளிகள் கொடுப்பார்கள், கம்பெனி வைத்திருக்கக்கூடியவர்கள் குடிப்பார்கள், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கொடுப்பார்கள். நான் அன்றாடம் உழைக்கின்றேன், தினந்தோறும் சம்பளத்தை வாங்கித்தான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறேன். இது இருந்தால் தான் என்னுடைய குடும்பம் 3 நேரம் சரியான முறையில் உணவு மேற்கொள்வார்கள் என்ற சிந்தனையில இருக்கக்கூடிய நாம் பிறரிடத்திலே சொல்லுகிறோம் அவர்கள் தான் கொடுக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் இன்றைக்கு பரவலாக இருக்கத்தான் செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது, தர்மத்திலே சிறந்த தர்மம் எது என்று நபிகளாரிடத்திலே வினாவப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாரிடத்திலே குறைந்த செல்வம் இருக்கிறதோ அவர்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் தான் சிறந்த தர்மம் என்கிறார். 100 ரூபாய் இருக்கிறா, அதுல 10 ரூபாய் தூக்கி தர்மமாக கொடுக்கிறோமா, இதுதான் சிறந்த தர்மம். இதுக்கு மேல வேற என்ன அளவுகோல் வேண்டும்? நீங்க தான் உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து தர்மத்தினுடைய அளவை நிர்ணயித்துக் கொள்ள முடியும். எவ்வளவு கொடுத்தாலும் அதற்குண்டான கூலியை நிச்சயமாக என்னுடைய இறைவன் தருவான். நாளை நான் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கான பல்வேறு விதமான வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அதே குறிப்பாக தர்மத்தை சொல்லுகிறது என்றால் சிந்தித்து பாருங்கள், எத்தனை வசனங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் உங்களுடைய பாவத்துக்கு பகரமாக இருக்கும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. எதற்கு தர்மம் குறித்து திரும்ப திரும்ப இஸ்லாமிய மார்க்கம் அழுத்தமாக வலியுறுத்துகிறது என்றால், அதிலே நீங்கள் செய்யக்கூடிய அந்த தர்மம் என்பது பல்வேறு குடும்பங்களை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கும், பிறரை கையேந்துவதிலிருந்து தடுக்கக்கூடியதாக இருக்கும், வட்டியிலே விடக்கூடியவர்கள் அதிலிருந்து தப்பிக்கக்கூடியதாக இருக்கும், உணவுக்கு வழி இல்லாதவர்கள் அன்று உணவு அருந்தக்கூடிய நிலையிலே ஏற்படும்.
சும்மா சாதாரண விஷயம் அல்ல. எங்கே பள்ளிவாசலில் மட்டுமல்ல, ஏதோ ஜும்மாக்களிலே சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் துன்பத்தை இடர்களை நீங்கள் மேற்கொண்டால், அதை கண்டால், பாதிப்புகளை பார்த்தால், உண்ண உணவில்லாமல் இருந்தால், சிரமத்திலே இருந்தால், உங்களுடைய பொருளாதாரத்தை தர்மமாக எடுத்து கொடுங்கள். இது அல்லாஹ்வுடைய புறத்திலே கொடுக்கக்கூடிய தர்மம். நீங்கள் இந்த உலகத்திலே கொடுக்கக்கூடிய இகலாசான முறையிலே உல தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சிறு பொருளாதாரமாக இருந்தாலும் நாளை மறுமையிலே அதை அல்லாஹ்வுடைய புறத்திலே எடுத்து ஒட்டக குட்டியை குதிரை குட்டியை வளர்த்துவதை போன்று அது வளர்க்கப்பட்டு அது ஒரு மலையளவுக்கு உங்களுடைய அந்த செல்வம், உங்களுடைய அந்த தர்மம் நாளை உங்களை விட மிகைத்து நிற்கும். நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பதற்கு அதுவே போதுமானதாக மாறிவிடக்கூடும். அப்ப எதையுமே அலட்சிய போக்கோடு உதாசீனப்படுத்தி விடக் கூடாது. அதிலே குறிப்பாக இந்த தர்மத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே அதிகமாக செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற இடர்களிலே சிக்கிக் கொண்டவர்களை கண்டால், பாதிக்கப்பட்டவர்களை கண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தவித்து போய்விடுவார். ஏன் இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்திலே ஒரு சபையில இருக்கும் பொழுது முற்பகல் நேரத்திலே முதல் கூட்டத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் வருகிறது. காலிலே செருப்பில்லை, கிழிந்த ஆடைகளோடு, கிழிந்த பெட்ஷீட்டுகளோடு, போர்வைகளோடு, பஞ்ச பரதேசிகளாக கருதையில் அப்படியே ஒரு கூட்டம் வருகிறது. பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு ரிசல்ட். அவர்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை, மிக மோசமான சூழ்நிலையில இருக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்தாலே கண்டுபிடித்து விடலாம். அப்படி வருகிறார்கள். இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலி அவரிடத்திலே வாங்கு சொல்லுமாறு அழைக்கிறார்கள். இக்காமத்து சொல்லப்படுகிறது, தொழுகை முடிகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று உரை நிகழ்த்துகிறார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் போதிக்கப்படுகிறது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பொற்காசுகளை, வெள்ளி காசுகளை, ஒரு சாவு கோதுமை, ஒரு சாவு பேரித்தம்பளம் எது இருக்கிறதோ அனைவரும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார்கள். அதிலே சகாபாக்கள் என்னிடத்தில் இருக்கிறது கொடுத்தேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. இல்லாதவர்கள் உழைத்து அவருடைய ஊதியத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்படி தர்மத்திற்கு நபித்தோழர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், காலத்திலே சிறந்த காலம் நான் வாழுகிறேன், என்னுடைய தோழர்கள் வாழுகிற இந்த காலம் என்கிறார்கள். காலத்திலே சிறந்த காலம் நான் வாழுகிற இந்த காலம் என்று தன்னுடைய தோழர்கள் வாழுகிற அந்த காலத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள். எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அதே போல நீங்கள் விரும்பியவற்றிலிருந்து செலவு செய்யாதவரை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற முடியாது என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. நபிகளார் சொல்லுகிறார்கள், அந்த வார்த்தையை கேட்டவுடன் அபூதர் அலி அவர்கள் அதிகமான பயான்களிலே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவ செய்தி தான், அதிகமாக கேள்விப்பட்டிருக்கு. பைருவா என்ற ஒரு தோட்டத்தை வைத்திருக்கிறார். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வு எடுப்பார்கள், அதில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவார்கள். இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட செய்தி. அபூதர் அலி அவர்கள் அப்படியே அந்த தோட்டத்தை தான் எதை நேசித்தாரோ அவர் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு தோட்டம் அது. ஏன்னா நபிகளார் அதில் ஓய்வு எடுக்கிறார்கள், அதிலே நீர் அருந்துகிறார்கள். அதிகமாக விளைச்சல் தரக்கூடிய ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை அதிகமாக அவர் நேசிக்கிறார். நீங்கள் விரும்பியதை தர்மம் செய்ய வேண்டும் என்ற அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு இணங்க தன்னுடைய அந்த தோட்டத்தை தூக்கி தர்மமாக கொடுத்தார். எப்படி முடிந்திருக்கிறது பாருங்கள். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நினைத்து பாருங்கள். எதை நேசிக்கிறோமோ,
வாழ்ந்து அந்த பகுதியிலிருந்து, அந்த விஷயத்திலிருந்து அந்த பொருளாதாரத்தை எடுத்து தர்மமாக கொடுத்தால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற முடியும் என்றால் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை முன்னிலைப்படுத்தினார். எத்தனை சம்பவங்கள்! ஒருத்தருக்கு இடராக ஒரு மரம் இருக்கிறது ஒருவருடைய இடத்திற்கு. அந்த மரத்தை நபிகளார் கேட்கிறார்கள். நிறைய கேட்டிருப்போம். அந்த மரத்தை அவர்கள் கேட்கிறார்கள். அவர் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அந்த மரத்தை தர மறுத்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த மரத்தை கொடுத்துருங்க, நாளை மறுமையில சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மரம் கிடைக்கும். சொர்க்கம் டிக்ளேர் சொல்லப்படுகிற வார்த்தை தான் அது சொல்லப்படுகிறது. அவர் மறுத்து விடுகிறார். இதை பார்த்து இன்னொரு நபி தோழர் அவருக்கு ஒரு தோட்டத்தையே கொடுத்து அந்த மரத்தை பெற்று நபிகளாரிடத்தை இதோ வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு நாளைக்கு சொர்க்கத்துல மரம் கிடைக்குமா, ஒரு தோட்டமே கிடைக்கும். அப்ப சொர்க்கம் செல்வதற்கு ஒரு மரத்தை கொடுத்தால் சொர்க்கம் என்றால், ஒரு தோட்டத்தை இழந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்தாலும் பரவாயில்லை என்ற முடிவுக்கு நபித்தோழர்கள் வருகிறார்கள். அதனால்தான் நபித்தோழர்கள் அதிகமானவர்கள் நாளை மறுமையிலே, இந்த உலகத்திலே மரணத்திற்கு பிறகு நாளை மறுமையிலே அதிகமானவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று நபிகளார் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக பாடமாக படிப்படியாக போடப்படுகிறது. ஏன்னா வரலாற்றுக்கு சொல்லப்படுகிற கதைகளா, ஒரு இன்ட்ரெஸ்டா போட்டுமே சொல்லப்படுகிற கதைகளா, எதற்காக சொல்லப்படுகிறது, எதற்காக பதிவு செய்யப்பட்ட வரலாற்று சம்பவங்கள் இவை? நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு கட்டத்திலே நாம் நம்மளுடைய வாழ்க்கை திசை திரும்பி விட்டால், பொருளாதாரத்தை நோக்கி பயணித்து விட்டால், நம்மளுடைய பொருளாதாரம் வெளியே வரவில்லை என்றால் இந்த பாடத்தை எடுத்து படித்து பாருங்கள், இந்த பாடத்திட்டத்தை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி பாருங்கள். அதிலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி நாளை வறுமையில சுவனம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சாதாரண விஷயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், ஒரு நாளைக்கு 2 மலக்குமார்கள் இறங்குவார்கள், 2 வானவர்கள் இறங்குவார்கள். இறங்கி 2 வானவர்களுமே துஆ செய்வார்கள். என்ன துஆ செய்வார்கள்? யாரெல்லாம் இன்றைக்கு தர்மம் செய்தார்களோ அவர்களுக்கு யாரெல்லாம் செல்வத்தை அதிகப்படுத்தி என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். இன்னொரு மலக்குமார் என்ன செய்வார்? இன்னொரு வானவர் என்ன செய்வார்? யாரெல்லாம் தர்மம் வழங்கவில்லையோ அவருடைய பொருளாதாரத்தை அழித்து விடு என்று துவா செய்வார். சிந்திச்சு பாருங்க, 2 பேர் வர்றாங்க, வந்து துவா மட்டும் பண்ணிட்டு போறாங்க. அப்ப அந்த துவாவுக்குரியவர் நாம இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் நம்மளுடைய பொருளாதாரத்தை எந்த வழியிலும் சரி, நல்ல வழியிலே யாருக்காக இருந்தாலும் சரி, நல்ல விஷயத்திலே அதை கொடுப்பதற்கு அதிகமாக முன் வர வேண்டும். அப்படி முன் வந்தால் மட்டும்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து செல்வத்தை சேர்த்து வைப்பது குடும்பத்திற்காக இருக்கலாம். நாளை நம்மளுடைய குடும்பத்தை மறுமைக்காகவும் சேர்த்து வைக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒன்றை இழக்காமல் இன்னொன்றை பெற முடியாது. உழைப்பை கொடுத்தால்தான் வருமானத்தை ஈட்ட முடியும். பொருளாதாரத்தை இழந்தால்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும். ஒன்றை இழக்காமல், ஒன்றை கொடுக்காமல் இன்னொன்றை அடைய முடியாது என்பதால் உலகத்தினுடைய யதார்த்தம். அதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த செல்வங்களில் செலவு செய்வோருக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்கிறீர்கள். அதற்கு உதாரணம் ஒரு தானியத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அதிலே 7 கதிர்கள் முளைக்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் என்ன 100 தானியங்கள் விளைகிறது. பெண்ணை 7 × 100 7. நீங்க தூக்கி ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா 700 ரூபாயா மாறும்.
இதான் பேசிக். நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் அழிந்துவிடும், நமக்கு பாதிக்கப்பட்டுருவோமோ அப்படி நினைச்சிடாதீங்க. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, இறக்கிற கிணறு தான் ஊரும்பாங்க, அந்த தண்ணி எடுக்க எடுக்கத்தான் ஊருன்னு சொல்லுவாங்க. இதுதான் தர்மத்தினுடைய நேரடி யதார்த்தம். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்கிறீர்கள், அது நிச்சயமாக ஒருபோதும் உங்களுடைய தர்மத்தை குறைத்து விட, அது பல மடங்காகத்தான் உயரும் என்பது இது சாதாரண ஒரு மனிதனுடைய வாக்கு அல்ல. உங்களை எல்லாம் படைத்த, ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்த, அனைத்து உயிரினங்களையும் படைத்த, அனைத்துக்கும் உணவு வழங்குகிற அல்லாஹ்வுடைய வார்த்தை அது ஒருபோதும் குறைந்து விட, மாறாக அதிகமாகத்தான் இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய திருமறை குர்ஆனுடைய வசனம். இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட செல்வங்கள் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை ஒருபோதும் மறுத்துவிடக் கூடாது. காரூன் மறுத்தார், அவன் செல்வ செழிப்பிட மிகைத்திருந்தான். அவனுடைய செல்வ செழிப்பில் அந்த செல்வத்தினுடைய அந்த கூட்டினுடைய எண்ணிக்கையை மூட்டை கணக்க தூக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு செல்வத்தில் மிகைத்திருந்தான். மமதையிலே அல்லாஹ்வை மறுத்தார். இது என்னுடைய உழைப்பு என்றான், என்னுடைய அறிவு என்றான். அழிந்து போனான், இது வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அருளை மறுக்க கூடாது என்பதற்காக. ஒரு வரலாற்று ஒரு வரலாற்று நிகழ்வு சுருக்கமா சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு சொட்டை தலையோடு ஒருவர் இருக்கிறார். அவர் பஞ்ச பரதேசியாக, அவரிடத்துல ஒன்றும் இல்லை. அவரெல்லாம் பார்த்து மக்கள் சொட்டை தலைன்னு ஏசுகிறார்கள். இன்னொரு இடத்துல வெண்குஷ்ட நோயாளியாக இருக்கிறார், இன்னொருவர் குருடராக இருக்கிறார். வாழ்வாதாரத்தை இழந்து மக்கள் மத்தியிலே தூற்றக்கூடியவர்களாக, அவமானப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வானவர் ஒரு மனிதர்கள் அறிந்த ஒரு வேடத்திலே ஒரு வானவர் வருகிறார். எப்ப உனக்கு என்ன வேணும்? அவர் சொட்டத்தலையா இருக்கிறவர் சொல்லுகிறார், எனக்கு முடி இருந்தா போதும். இதைத்தான் பார்த்து அவங்க கேவலப்படுத்துறாங்க, எனக்கு இந்த சொட்டத்தலை சரியாகும். சரி, ஒரு நீர் அந்த சொட்டத்தலை சரியாயிருச்சு. உலகத்துல உனக்கு பொருளாதாரம் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? உன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக என்ன வேணும்? நான் ஒட்டகத்தை விரும்புறேன், எனக்கு ஒரு ஒட்டகம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு பொழைச்சிக்குவேன். ஒரு சினையுள்ள ஒரு ஒட்டகம் வழங்கப்படுகிறது, அதில் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல் அடுத்ததான் ஒருத்தட்ட போறாங்க, தொழுநோயாளி. அவர்கிட்ட இதே கேள்வி, அவரும் இதே பதில். சரி, அந்த தொழுநோயாளி நீவுகிறார்கள். அவர் நல்ல உடல் ஆரோக்கியம் முட்டவராக, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு அந்த தொழுநோய் நீக்கப்பட்டு நல்ல ஒரு மனிதர், பார்ப்பதற்கு அழகாக உள்ள மனிதராக மாறிவிடுகிறார். உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு மாடு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன். அதே போல சினையுள்ள ஒரு மாடு வழங்கப்படுகிறது, அதிலே அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இருக்கிறது. அவ்வளவுதான், அதோட முடிச்சு. அடுத்து அந்த குருடத்திலே வருகிறார், அவரும் திரும்பி இதே தான் சொல்றார். பார்வை வேணும், வேற என்ன வேணும்? பார்வை வேணும். பார்வை வழங்கப்படுகிறது, வேற என்ன வேணும்? ஆடு இருந்தா அதை வச்சு பொழைச்சுக்குவேன். அதே போல ஒரு சினையுள்ள ஒரு ஆடு வழங்கப்படுகிறது. மூன்றிலுமே அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது. மீண்டும் ஒரு காலத்திலே வருகிறார்கள், அவர்கள் வளர்ச்சி பெற்று மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். சொட்டத்தலை இருக்கிறவங்க கேட்கிறாங்க, எப்பா நீ நான் இந்த மாதிரி வர்றேன். அதே வானவர் வருகிறார், வேறொரு உருவத்திலே தேசத்துல வருகிறார், அவர் கண்டுகொள்ளாத விதத்திலே வருகிறார். ஏப்பா இந்த மாதிரி நான் பயணத்துல வந்தேன், என்னோட பயணத்துல ஒண்ணும் இல்லாம போச்சு, உன்னோட ஒரு ஒட்டகம் குடிச்சீங்கன்னா நான் ஊருக்கு போயிடுவேன், என்னுடைய பயணத்தை மேற்கொள்வேன், அதுக்கு உதவியாக இருக்கும்னு கேட்கிறார். அவர் மறுக்கிறார். திரும்ப அந்த வானவர் சொல்லுகிறார், நீ ஒரு காலகட்டத்தில் சொட்டத்தலையோடு இருந்த, உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு, அல்லாதான இதையெல்லாம் கொடுத்தான். உடனே அவர் சொல்லுகிறார், சொட்டத்தலையா இருந்தார், என்னுடைய குடும்பத்தில் யாருக்குமே அப்படி இல்லை, நாங்கள் வாழையடி வாழையாக செல்வந்தர்களாக இருக்கிறோம் என்று அவருக்கு பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார். அவர் சொல்லிட்டு போறார், நீ சொல்லுவது உண்மையாக இருந்தால் எது உண்மையோ அதுவே நடக்கட்டும். நீ செல்வந்தனா இருந்தனா இப்படியே இரு, சொட்டத்திலேயே இருந்தா அப்படி மாறிடுவேன், எதுல இருந்தாயோ அப்படியே இருந்துட்டு அவர் போயிடுவார். அடுத்து அந்த குஷ்ட நோயாளி இதே போதுல பதில் தான் வருகிறார். இதே மாதிரி சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் இல்லை, இது நாங்கள் வாழையடி யாழையாக செல்வந்தர்கள். அவருக்கும் அதே பதில் சொல்லப்படுகிறது. மீண்டும் குருடத்தில் செல்லுகிறார், அவரிடத்துல சொல்லப்படுகிறது, நீ இந்த மாதிரி இருந்து இல்லை. ஆமா உண்மைதான், நீங்கள் சொல்வது உண்மைதான், நான் குருடனாக இருந்தேன், என்னுடைய புறத்திலே பொருளாதாரம் இல்லை, அல்லாஹ் தான் இது அனைத்தையும் கொடுத்தான். இந்த ஆட்டு
பண்ணையாக மாறி இருப்பதற்கு அல்லாஹ்தான் காரணம். ஒரு ஆடு அல்ல, எத்தனை வேண்டுமோ அதை எடுத்துச் செல்லுங்கள் என்று அவர் பதில் சொல்லுகிறார். மற்ற 2 பேரத்தினுடைய வார்த்தைகளிலே உண்மை இல்லை. கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை மறுத்தார்கள். அல்லாஹ் வழங்கிய அந்த அருட்கொடையை புறக்கணித்தார்கள். இது என்னுடையது என்று வாதிட்டார்கள். அவர்கள் அழிந்து போனார்கள். இவர்கள் நிலைத்து நின்றார்கள். எதற்காக சொல்லப்படுகிற வரலாற்று சம்பவங்கள் இவை. இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கக்கூடிய 1 ரூபாயாக இருந்தாலும், அது 1 கோடியாக மாறி இருந்தாலும், அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்ததுதான் வந்தது. இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான். அல்லாஹ்விற்காக கேட்கப்பட்டால் கொடுத்துத்தான் தீர வேண்டும். இதுதான் உலகத்தினுடைய நியதி. இதை புரிந்து கொள்ளாமல் நாம் அலட்சிய போக்கோடு இது என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு என்று மமதை போக்களை மேற்கொண்டால், உள்ளத்திலே கூட நினைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் நம்மளுடைய சமுதாயத்தில் யாருக்குமே வரக்கூடாது. அது தூய்மையாக அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து எந்த சந்தர்ப்பத்திலே யார் கேட்டாலும் தர்மத்தை வாரி வழங்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அது எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, நாம் பொருளாதார சிக்கலில இருந்தாலும் சரி, நம்மளிடத்திலே இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்மளிடத்திலே இருக்கக்கூடியதிலே ஒரு பகுதி தர்மத்தை கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை எல்லாம் கொடுப்பதற்கு முன்வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த உஹது மலையை பார்த்து அபூதர் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், இந்த உஹது மலையை அல்லாஹ் எனக்கு தங்கமாக மாற்றி கொடுத்து விட்டால், வாயுகைபு அன்னகு எம்குசைந்து மின்கு தீனாருன் ஃபௌகஸ் ஸலாத், அனைத்தையும் வெட்டி எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விடுவேன். அடிமைக்கு தேவையான சில தீனார்கள், கடனுக்கு தேவையான சில தீனார்களை எடுத்து வைத்துக் கொண்டு அனைத்தையும் வெட்டி எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கிடுவேன் என்று இருப்பதை நாம் கொடுப்பதற்கு நபிகளார் முன் வந்தார்கள். நாம் இருப்பதிலே கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று கூறி, உங்களுக்கும் எனக்கும் நல்ல எண்ணத்தை, நல்ல சீரோட்டத்தை அல்லாஹ் தருவானாக.